Hello students. இன்னைக்கு day 1 target physicsல one of the most important topic significant figure தான் பார்க்க போறோம். இதுல chemistry and physics ரெண்டுத்துலயுமே இந்த டாபிக் present ஆகி இருக்கறனால நம்ம கம்பைன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நமக்கு டைமும் வந்து சேவ் ஆகும். பின்னாடி நம்ம கொஷின்ஸ் நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸை அனலைஸ் பண்ணிடுவோம். 2025 சிலபஸ் பேஸ்டு, ஓகேவா? ஃபிசிக்ஸில் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு, ரவுண்டிங் ஆஃப் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. பட் என்னென்னா அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன் இது ரெண்டுமே வந்து ஃபிசிக்ஸில் டெலிட்டட் டாபிக், ஓகேவா? இந்த டாபிக் கிடையாது. பட் கெமிஸ்ட்ரியில் என்னென்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு, ரவுண்டிங் ஆஃப் இருக்குது, நெக்ஸ்ட் அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன். இது வந்து கெமிஸ்ட்ரியில் இருக்குது, பட் ஃபிசிக்ஸில் இது கிடையாது. அவ்வளோதான். இப்போ நம்ம டைரெக்டாக சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் பார்த்துடலாம். இப்போது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் ரொம்ப ஈஸி. 9 ரூல், ஒரு 9 ரூலை மட்டும் நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ரூல் நம்பர் 1, சாய்ஸ் ஆஃப் சேஞ்ச் இன் டிஃப்ரெண்ட் யூனிட் does not affect significant figures. அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக பண்ணுவோம். வந்து 253 கிராம் அப்படின்னு இருக்குது. இது மாதிரி யூனிட் வச்சு ப்ரெசென்ட் ஆகி இருந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இப்போ இது எத்தனை இருக்குது? 1 2 3. அப்போ 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. யூனிட் ப்ரெசென்ட் ஆகியிருக்கனால இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து மாறாது. அதான் வந்து ரூல் நம்பர் 1. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 2, ஆல் நான் ஜீரோ ஆர் சிக்னிஃபிகண்ட். எல்லா ஜீரோவை தவிர்த்து எல்லா நம்பரும் சிக்னிஃபிகண்ட் சொல்றாங்க. அதாவது 1 2 3 4 5 இது எல்லாமே வந்து சிக்னிஃபிகண்ட். அப்போ இது என்ன இருக்கு? 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 3, ஜீரோ பிட்வீன் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். 2004 அப்படின்னு இருக்கு. இப்போ இங்க நான் ஜீரோ டிஜிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, பிட்வீன் வந்து ஜீரோ இருக்கு. ஸோ இது வந்து சிக்னிஃபிகண்ட் தான். இதையும் நம்ம சேர்த்து வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கு? 1 2 3 4. 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. ரூல் நம்பர் 4, ஜீரோ வித்தவுட் டெசிமல் பாயிண்ட் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அதாவது இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இப்போ 700 இருக்கு. இப்போ இந்த 700க்கு இந்த 7க்கு அப்புறம் 2 டிஜிட் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு, அதாவது 0 இருக்கு. இப்போ இதில் எந்த ஒரு டெசிமல் பாயிண்ட்டுமே இல்லை. அப்போனா இது வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் கிடையாது. அப்போ இது எத்தனை வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இதில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு? 1 தான் இருக்கு. அப்போ 1 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நம்பர் 5, ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் ஆல் 0 ஆர் சிக்னிஃபிகண்ட். இப்போ 0 மட்டும் ப்ரெசென்ட் ஆகி இருந்துச்சுன்னா அது வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கிடையாது. பட் அதில் டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதையே பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் 7.000 அப்படின்னு இருக்கு. இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்கு. ஸோ அது வந்து எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கு? 1 2 3 4. 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. ஈஸியா? இப்போ சிக்ஸ்த் ரூல் எப்படின்னா டெசிமல் பாயிண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் இது ரெண்டுத்துமே வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கும். ரைட்டில் வந்துச்சுன்னா அதுக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து இருக்கு. சப்போஸ் வந்து லெஃப்டில் வந்து டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கிடையாது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. left of the first non-zero digit are not significant figure. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? லெஃப்ட் எக்ஸாம்பிள் வந்து 0.036
6, 5 வாட் எவர். இப்போ இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னா 1, 2, 3 அவ்வளோதான். இங்கே லெஃப்டில் வந்து ஜீரோ வந்து ப்ரெசண்ட் ஆகி இருந்துச்சுன்னா அது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் கிடையாது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். 7th row, the right of the decimal point, then this zero or significant figure. நம்ம என்ன பார்த்தோம், லெஃப்டில் வந்து டெசிமல் பாயிண்ட் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு, ஜீரோ இருக்குது, அப்போ அது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் கிடையாது. அதுவே வந்து ரைட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் உண்டு. இப்போ வந்து 33.200 அப்படின்னு இருக்கு. அப்போ இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் என்னன்னா 1, 2 டெசிமல் பாயிண்ட் இருக்கு, 3, 4, 5. நம்ம இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கு? 5. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். ரூல் நம்பர் 8. இஃப் நம்பர் ஆஃப் ends in 0 but this 0 or not this decimal point, this 0 may or may not be decimal point. ஒன்றும் இல்லை, இவ்வளோ பெரிய ரூலாக இருக்குன்னு பயப்பட வேணாம். அதாவது இப்போ பவர் வந்து பவர் வச்சு ஒரு நம்பர்ஸ் டிஜிட்ஸ் வந்துருந்துச்சுன்னா அது டெசிமல் பாயிண்ட் வந்து பவரை நம்ம ஆட் பண்ணிக்க கூடாது, அவ்வளோதான். இப்போ வந்து 72.63 இன்ட்டு 10⁵ அப்படி இருக்குன்னா இந்த பவரை நம்ம சேர்த்துக்கூடாது. இதுக்கு மட்டும்தான் நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது இதுக்கு எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கு? 1, 2, 3, 4. இப்போ 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கு. இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருவோம். என்னன்னா இப்போ வந்து 76.200 இருக்கு இன்ட்டு 10⁻³ அப்படின்னு இருக்கு. 10⁻³ அப்படின்னு வச்சுக்கலாம், 10⁻³. அப்போ இந்த பவரை நம்ம ஆட் பண்ணாம இங்க எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5. அவ்வளோதான், ஈஸி. ரூல் நம்பர் 9. எக்ஸாக்ட் நம்பர் இன்ஃபைனைட் ஆர் சிக்னிஃபிகண்ட். எது சிக்னிஃபிகண்ட்னா இப்போ நம்ம வந்து 63 புக்ஸ் அப்படின்னு இருக்கு. இங்க நம்மளுக்கு புக்ஸ் அதாவது நிறைய இருக்கு, 63 புக்ஸ் நிறைய இருக்கு அப்படி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதாவது அன்சர்டைன் அப்படின்னு இருக்கு. இப்போ 63 புக்ஸ் அப்படின்னு இருக்கு, இந்த மாதிரி நிறைய புக்ஸ் ப்ரெசென்ட் ஆகி இருக்கு. அன்சர்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ 63ன்னு வச்சுக்கோங்களேன், 63.000, 63 அந்த மாதிரி இன்ஃபைனைட்டாக போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இன்ஃபைனைட்டாக இருக்கிறது வந்து இன்ஃபைனைட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ வந்து இப்படி இருக்கிறத இன்ஃபைனைட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், அவ்வளோதான். இப்போ நம்ம டைரெக்டாக கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண போயிடலாமா? கொஷின் நம்பர் 1. இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கு? நீங்கள் பார்த்ததும் சொல்லியிருப்பீங்க. 1, 2, 3, 4, 5. 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேஜி வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்? 1, 2, 3. இங்கே பாருங்கள், 0% ஆகியிருக்கு. நம்ம வந்து டெசிமல் பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து 0வை ரைட் சைடில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இங்கே வந்து டெசிமல் பாயிண்ட் ப்ரெசென்ட்டாக இல்லை, அப்போது அந்த 0 நம்ம எடுத்துக்க கூடாது. இப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க? 3. அவ்வளோதான். இப்போது தேர்ட் கொஷின் பார்த்துருங்க. 6.780 இருக்குது. இதில் டெசிமல் பாயிண்ட் இருக்குது, ஸோ இது வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 4. இந்த கொஷின் வந்து பாருங்கள்,
இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். பார்க்க உங்களுக்கு ரூல்லாம் பார்த்தனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு லெஃப்ட்டில் வந்து டெசிமல் பாயிண்ட் இருக்கு, 0% ஆகியிருக்கு. அப்போ இதை எடுத்துக்கோமா? எடுத்துக்க மாட்டோம். 0 வந்து இதில் சென்டரில் இருக்குது. அப்போது இந்த 0 நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகராக கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ எத்தனை இருக்குன்னு சொல்லுங்கள்? 1 2 3 4 5. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்து 5 இருக்குது. அவ்வளோதான். இப்போது இந்த கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி மோர் நம்பர் இருக்குது. இந்த மாதிரி பீப்புள்னால் நம்ம வந்து செட் ஆஃப் குரூப், அதாவது ஒரு கம்யூனிட்டி, இந்த மாதிரி நிறையா இன்ஃபைனட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து இந்த வேர்ட் குறிக்குது. ஸோ வந்து இது என்னது? இன்ஃபைனட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போது நீங்கள் இந்த 2 கொஷினுக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.